இருமல் வருது சார், சளி வர்ற மாதிரி இருக்குது, உள்ள சளி இருக்குன்னு தெரியுது, ஆனால் வெளியில் வரமாட்டேங்குது அப்படின்னு. ஸோ இந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணணும்? அதாவது இதுக்கு வந்து ஒரு சில காரணங்கள் இருக்குது. சளி இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு கொடுக்கும், பட் ஆனால் ஆக்சுவலாக சளி உள்ளே இருக்காது. அந்த மாதிரி ஒரு கேட்டகரி இருக்குது. அதுக்கு வந்து பொதுவாக காற்று குழாய் வீக்கம் மாதிரி காசஸ் இருக்கும். அதுக்கான மெடிசின்ஸ் கொடுத்தா பிக்கப் ஆகிடும். இன்னொரு கேட்டகரி இருக்குது, பிராங்கியக்டைசிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது உள்ளே இருக்கிற காற்று குழாய்கள் விரிஞ்ச நிலையில் இருக்கும். அதில் வந்து நார்மலாக உற்பத்தியாகிற சளி வந்து உள்ளே தேங்கி நிற்கும். அந்த தேங்கி நிற்கிற சளியை வெளியில் கொண்டு வர்றதுக்குன்னு ஒரு சில ஸ்டெப்ஸ் பண்ணணும். ஸோ அதை பண்ணோன்னா வெளியில் வரும், பண்ணலைன்னா வெளியில் வர்றதுக்கான சான்சஸ் கம்மியாகும். அது உள்ளேயே இருக்கும், இருக்கிறனால அதில் கிருமி வளரும், இன்ஃபெக்ஷன் ஆகும். ஸோ இதை வெளியில் கொண்டு வர்றதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு மூச்சு பயிற்சி இருக்குது. அதை வந்து ஏசிபிடி அப்படின்னு சொல்லுவோம், ஆக்டிவ் சைக்கிள் ப்ரீதிங் டெக்னிக் அப்படின்ட்டு. ஸோ இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, நார்மலாக இப்போ உட்காந்துக்கணும். உட்காந்துட்டு ஆழமாக மூச்சை மூக்கு வழியாக இழுத்து வாய் வழியாக வெளியில் விடணும். மூச்சை நல்லா மூக்கு வழியாக ஆழமாக இழுத்துட்டு வாய் வழியாக வெளியில் தொடர்ச்சியாக பொறுமையாக மூச்சை வெளியில் விடணும். இந்த மாதிரி ஒரு 4லேருந்து 5 மூச்சு பண்ணணும். அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, இதே மூச்சை வந்து மூக்கு வழியாக நல்லா ஆழமாக இழுத்து உதட சுருக்கிக்கிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக பொறுமையாக காற்று ஃபுல்லாக வெளியில் வர மாதிரி உதட சுருக்கிக்கிட்டு ஒரு டீ காஃபி பால் ஆத்துறப்ப எப்படி நம்ம ஊதுவோமோ அந்த மாதிரி ஃபுல்லாக வெளியில் விடணும். இந்த ப்ரீதிங் டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ணலாம்.